அட்டையின் பரிதாபம். அட்டை கடிச்சு அப்பா போட்டோம் எங்க போட்டோம் அதுல போட்டோம் அந்த போர்டை கவர் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம ரெசார்ட்ல வேலை செய்யலாம் தெரியுமா? இந்த டீ எஸ்டேட்ல ரெசார்ட்னு சொல்றோம். ஒரு டீ எஸ்டேட்ல வேலை செய்யறதோட இடம் தங்குற இடம் நினைக்கிறேன். எடுங்க எடுங்க எங்களையும் சேர்த்து எடுங்க. தாத்தா பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. தாத்தா போறாரு, பல்லே காணும். நாளை பேட்டி கீழே வந்தோன்னே தாத்தாவை அடக்கம் பண்ணிட்டு அதோட அவ்வளோதான் முடிச்சிட வேண்டிதான். தாத்தா இப்போ ஃபேஸ் ஐடி வேறு ஒர்க் ஆகுது. ஆ அதுதான் வெளியே போயிடும். கொடுக்கு நடுது போல இருக்கு. ஐயோ இந்த பள்ளத்துக்குள்ளே இறங்கி வந்தோம். ஐயோ அம்மா பத்திட்டு அவர் பாட்டு எங்கே போயிட்டாரு? எம்மா வலுவுதுல வாழைப்பழம் தான் கிடக்குள்ள. இது இருக்கலாம்னு நினைச்சா. அப்போ எவ்வளோ பெருசா இருக்கு? புதுசாக வாங்கினா நல்லா இருக்கு. கைஸ், மேகமலை வந்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் வந்து என்ன தெரியுமா கேட்டாங்க? வண்டியோட நம்பரு, அதுக்கப்புறம் எந்த ஊர்லேருந்து வரீங்க, இப்போ மேகமலை தான் போகிறீங்களா, போயிட்டு ஸ்டே எதுவும் பண்ணுறீங்களா, இல்லை ரிட்டன் கீழே வந்துடுறீங்களா, அந்த டீட்டெயில் மட்டும் தான் கேட்டாங்க. கரெக்டாக செக் போஸ்ட் டைம் காலையில் எத்தனை மணின்னு தெரில, ஈவினிங் 5:30க்குள்ளனா ரிட்டன் வர சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் சொன்னதன்னா ஹெல்மெட் வேணும், அந்த மாதிரி ஹெல்மெட் 2 பேர்த்துக்கு ஹெல்மெட் இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் 2 பேர்த்துக்கு ஹெல்மெட்னா எங்ககிட்ட ஹெல்மெட் நாங்கள் போகும்போது ஹெல்மெட்லாம் அதை பற்றி எதுவுமே கேட்கவே இல்லை. நார்மலாக விட்டாங்க. எல்லாமே ஹெல்மெட் இல்லாமையும் போச்சு, வித்தவுட் ஹெல்மெட்டோடலாம் வண்டி போச்சு. அதெல்லாம் வரும்போது ஹெல்மெட் இருந்தால் ஹெல்மெட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வண்டிக்கு எத்தனை பேர் வந்தீங்கிற என்ட்ரி மட்டும்தான், அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நம்பர் ஒன்று தராங்க, அந்த நம்பரை மட்டும் லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எதனால ரிட்டன் வரும்போது அவங்க நோட்டை பார்த்து எடுத்து இந்த வண்டி தான் சொல்லி வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த ஒரு ரீசன் தான். ஏன்னா நாங்கள் போகும்போதே 251 வண்டி, என் வண்டி என்ட்ரியை போட்டு பார்த்து சேஃபாக போயிட்டு சேஃபாக இருந்தது. அதான் அட்டை தாக்கிட்டு இந்தா பாரு. அடே எங்கே போச்சுன்னு தெரியல. பேரு எவ்வளோ இருக்கு பேரு? கொல்ல முடியுமா? தரையில வந்து உரப்பி வேற எங்கன்னா யாருச்சுன்னு தெரியலையே. எங்க பார்த்தாலும் ஊர்ற மயில இருக்கு. போதே சொன்னேன் கேட்டாலா? ஐயோ
ஆனால் ரத்தினி வரல. எதில் கடிச்சிருச்சு எதில் வந்ததோ. ஐயோ ஐயோ ஊருங்களா குளிமக்கா ஊர்ந்தாதான் கண்டு ஏதோ உருண்ட மாதிரியே இருக்கேன் காலனா. எங்கே ஒன்றும் இல்லை காலை திறந்தா. போச்சு அட்டை, மறுபடியும் அட்டை கடி. இப்போ எப்படி கடிச்சா கூட எப்படி கண்டுபிடிக்க? ரத்தம் குடிச்சிட்டே இருக்குண்ணே. முருகா ஒரு கம்பு மட்டும் எடுத்துட்டு வந்தா இருக்கு. ஒட்டிட்டு இருக்கு பாரு, சட்டிக்குள்ள வரைக்கும் ஊர்ன மாதிரி இருக்கு. அட்டையா? அட்டை தான். ஆமாம், உள்ள போகுது. உள்ள போட்டுறத எப்படி அட்டை? ஏதோ ஊர்ன மாதிரியே இருக்குல்ல கால்லாம். ஐயோ கீழே வர காலை வச்சிட்டேன், ஈரமாயிட்டேன். இல்லை இம்மட்டுக்கான இருக்கு. எப்படி அவட்டி புண்டன் கொட்டலத்தில் போட்டுருக்காது பார்க்க. பேச்சு அம்மாள் 400 பில்லு போட்டு விட்டாங்க. கைஸ் ஹோட்டல் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஹோட்டல் தான் நினைக்கிறேன், பேச்சியம்மாள். அந்த ஹோட்டல் மட்டும்தான் தெரியும் மேகமலை வர எல்லாத்துக்குமே இந்த ஹோட்டலை பற்றி. வேறு மற்றபடி ஹோட்டல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் சாப்பிட்றதா தான் இங்கேயே சாப்பிட்டுங்க. சாப்பாடு ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடணுங்கிற மாதிரி சொன்னாங்க, ஆனால் அப்படின்னா இல்லை, இருக்கும்போது சாப்பிட்டு போய் சொல்லிட்டாரு. ஹோட்டலில் சாப்பாடு ஓகேவாக தான் இருந்துச்சு. மீன் குழம்பு தான் இருந்துச்சு, மீன் குழம்பு ஊற்றி தான் சாப்பிட்டோம். சாம்பார் இருக்கும், ரசம் எல்லாம் இருக்கும், பரவாயில்லாமல் இருக்கும், சாப்பிடலாம், அவ்வளோதான். கைஸ் அதே போல் ஃபேமிலியாக வரவங்க கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிற அந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன குழந்தையெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா அட்டை கடிக்கிறதே தெரிய மாட்டேது, அட்டை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஃபோட்டோ எடுக்கிற இடத்துலாம் பார்த்து ஃபோட்டோ எடுங்க. கடித்து வலி எதுவும் தெரிஞ்சாவது பரவாயில்ல, வலியே தெரிய மாட்டேதா, ரத்தம் மட்டும் பிளட்டு மட்டும் போயிட்டே இருக்கும், அதனால் பார்த்துருங்க. அதே போல் ஹில்ஸ் ஏறும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாங்க. ஏன்னா எல்லா ஏர்பின் பெயிண்ட்டுமே வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த பார்க்கிங்கில் தான் போட்டு வச்சுருக்கு. ஏன்னா மழை டைமில் ரொம்ப இதாக இருக்கும், ரோடே இதாக தான் இருக்கும். பார்க்கிங்கெல்லாம் சொல்லவே வேணாம், அதெல்லாம் பார்த்து ஏறுங்க. ஏன்னா பெண்டும் நல்ல பெண்டு, அதுக்கப்புறம் ரோடும் அதேமாதிரி தான், பெண்டு ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த 360 டிகிரி ரொட்டேட் ஆகி போகிற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு பெண்டும். எனக்கு கீழே அந்த இதில் ஏறும்போது ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நிதானமாங்க. சும்மா அந்த ட்ராக்கில் ஓட்டுற மாதிரிலாம் ஓட்டினா அவ்வளோதான், எங்கேயாவது கொண்டு போய் உள்ளே கொண்டு போயிடும். அதெல்லாம் ரேஷ் டிரைவிங்னால் இல்லாமல் நிதானமாக ஓட்டிட்டு வாங்க. லொக்கேஷன் நல்ல லொக்கேஷன், வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படி போகலாம். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான், அப்படியே ஃபுல்லாக ஒரு மூணார் ஃபீலில் தான் இருக்கும். இந்த இதெல்லாம் பிடிக்காம இவனதான் விற்காம மீனை இவனை வச்சு அங்கே பொறிச்சிடலாம். ரத்தமா இருக்கு. ஏறா எல்லாம் பண்ணும். கராஜா மீதா என்ன செய்த தெரியல. ஏத்தமாலாம் இருக்கு. வண்டி எட்டு வர முடியாது, பைக் எட்டு வர முடியாது. கைஸ் முடிஞ்சிட்டு கைஸ், பாடி டோட்டலி அவுட் ஆஃப் சர்வீஸ், ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றுமே முடியல. நாயோட படுமாசமாக இழைக்குது. அம்மா
அப்பா அந்த பாட்டு உள்ள போய் கைஸ் ஒரு நாள் போதும், மேகமலைக்கு வந்து ஒரு நாளே போதும். நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போகலாம். ஏன்னா லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்கும். மூணார் ஃபீல் தான், அப்படியே மூணார் ஃபீல் தான் இருக்கும். நீங்கள் அப்படியே வீட்டில் போர் கீர் அடிக்கணும், அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வாங்க. ஃபேமிலியாக வராங்க, ஃபேமிலியாக வாங்க ஜாலியாக. ஏன்னா எந்த ஒரு இதுவும் இல்லை, எப்படி சொல்கிறதுலாம் சேஃப்டியாக தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. அதை பற்றி சேஃபான இடம் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமாக வரலாம், நம்பி வரலாம். வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. மது பிரியர்கள் இந்த பாட்டிலை தூக்கி அப்படி ரோட்டில் உடைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தலாம் இருக்கும். ஏன்னா பாட்டில் தான் நிறைய கிடக்கு, அவ்வளோ இது தாண்டியும் அங்கே தான் கிடக்கு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, மது பிரியர்களே, அதை குடித்த பாட்டிலை உடைக்காமல் கொஞ்சம் வாரமாக வச்சுட்டு போங்க. இருக்கிறதையும் அழிச்சிடாதீங்க. கண்ணத்துல கடிச்சிடு. டவர் இருக்கா? அவ்வளோ ஃபாரஸ்ட் செக்யூரிட்டி இருந்தும் பாருங்க, இவனை தான் கண்டுபிடிக்கணும். இவன் தான் எங்கே இருக்கான்னு தெரில. இதை எடுத்துகிட்டு வந்தவன் ஆள் மரட்டாலாக இருப்பான் போல. சரியான ஸ்பாட்டில் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்கான். இவன் எங்கே இருக்கான்னு தெரில. கண்டிங் வந்து பெட்ரோல் இருக்கோம். கண்டிங் பெட்ரோல் ஊற்ற முடியல. அதனால் வண்டி ஜாலியாக ஆப்பட்டு அப்போ ஊற்றி வண்டி டயர் சவுண்டு பார்த்தியா? அவ்வளோதான், ஃபுல்லாக இப்படி இறங்கினான் மேகமலை ஃபுல்லாக. ஒரே ஒரு கிரேப்ஸ் மட்டும், ப்ளீஸ் ஹெல்ப் மீ காடு. ஆ தலையில் தட்டுற அளவுக்கு போட்டுக்கிருக்கு. ஒரு வேளைக்கு தான் ஹைட்டாக இருக்குமோ? ஐயோ, கிரேப்ஸை காணும் கைஸ். கிரேப்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த தோட்டத்தில் இருக்கு. இந்த தோட்டத்தில் தான் பறிச்சாச்சான். அண்ணே, ஐயோ கிரேப்ஸ். ஒன்றுமே தெரியலையே. அம்மாடி, ஒன்றுமில்லை. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. அதெல்லாம் பறிச்சிட்டு போகும். போவோம். கிரேப்ஸாக கிடக்கு. ஆனால் எல்லாம் காயாக இருக்கு. இல்லைன்னா கூட லைட்டாக உள்ளே இறங்கி பார்த்துடலாம். அதில் கிடக்கு. தோட்டத்துக்காரன் வரக்குள்ள ஓடிடும். அது காய் கசக்கும். இன்னும் பழுக்கலவா? இது பிளாக் கலருக்கு கிரேப்ஸ் தான். அது கிரேப்ஸ் இருந்தும் பறிக்க முடியாத நிலமை. இது வந்து வலை போட்டதெல்லாம் கிரேப்ஸ் இருக்கு. அதில் மேலே எதுவும் வலை போடலாங்க, கிரேப்ஸ் இல்லை. இது தெரியாமல் அங்கே வரைக்கும் போய் தோட்டத்தை வர சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். பிச்சு பூவெல்லாம் வச்சு விட்டுருக்கு மாற்றமில்ல. மேகமலை சொல்லி மேகமலை முடிச்சாச்சு. மேகமலை முடிச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கூட கொஞ்சம் விஸ்பேத்தி விட்டுருந்தா எல்லாத்தையும் பார்ப்போம். அது டிராஃபிக் போலீஸாக இருக்குப்பா. நீங்கள் ரொம்ப நாள் பார்த்துட்டு போகிறான். வருதா வரலையா?